கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும், பரிசுத்தமா வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும், நீதியிலே நடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும், உத்தமமா வாழணும், செம்மையான வழியில நடக்கணும், நேர்மையா வாழணும். இந்த கடைசி காலம் ஆபத்து நிறைந்த காலம். எப்படி அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற டேபாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இன்னும் பல இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கையில் நிறைய இருக்குது. இது எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு எப்படி இருக்குது? அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது ஒரு காரியம் சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பைபிள் வச்சா எரிச்சு போட்டிருக்காங்கண்ணே, பைபிளை வைக்க விட முடியல. நான் வாலிப வயசில் இந்த மாதிரி கத்தர்க்காய் எழுமணும்னு சொல்லி ஞானசனம் எடுத்து நான் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளலை. வீட்டில் பைபிள் வச்சா எரிச்சிருந்தாங்கண்ணே, ஜெபிக்க விட மாட்டேங்காங்க, நான் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த மகள் சொல்லும்போது, ஃபோன் கையில் இருக்குண்ணே, இதில் வரக்கூடிய மெசேஜ், ஃபோனில் பைபிள் ஆப்பு, இதில் தான் நான் பைபிள் வாசிக்கிறோம்னே, என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியுது. ஆனால் நான் தேவனை தேடுறேன். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கோம்னே. எங்கள் வீட்டில் எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, ஆனால் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம்னே அப்படின்னாங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதுக்காக பல கஷ்டப்படுறாங்க சில வீட்டில். ஆனால் அந்த கடைசி காலம் எப்படி இருக்குது இன்னும் அப்படி இந்த கடைசி காலத்தில் கொஞ்சம் நம்ம யோசிக்கும்போது, இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறார்கள், மனதாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்போ இரவு நேரத்திலே நம்ம எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, 24 மணி நேரத்தில் இந்த பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள எதை விதைக்கிறான், எதை கொண்டு வரான், எதனால் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது. நம்ம ஒரு 1000 குடும்பத்தை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு தெரியும். அதில் ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, அண்ணே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியலன்னு அப்படிம்பாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறேன், 7 நாளும் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், 7 நாளும் நான் தேவனை தேடுறேன், தரிசனம் பார்க்கேன், சொப்பனம் பார்க்கேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன். இன்னொரு 10 குடும்பம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் உலகத்துக்குள்ளே போகும்போது கரைப்பட்டுருது. இன்னொரு 10 குடும்பம், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இன்னொரு 10 குடும்பம், என் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வருது, அதில் என்னால் ஜெயிக்க முடியல. இன்னொரு 10 குடும்பம் நல்ல ஆவியில் வளர்ந்துருப்பாங்க, 7வது ஸ்டேஜில் 10வது ஸ்டேஜில் 15வது ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இச்சை உள்ள வந்த உடனே, ஒரு சின்ன ஒரு பொய் வந்த உடனே, சொந்தத்தில் எடுத்து பொய் பேசும்போது அவங்களோட ஆவிக்குரிய நிலைமை நேராக தடுமாற்றம் வந்துடுது. இதெல்லாம் ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்திலே உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. பிசாசை குறித்து வசனத்தில் நல்ல ஆழமாக எழுதப்பட்டிருக்கு. பிசாசு எப்படிப்பட்டவன், அதனால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு, இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக கண்டுபிடித்தால் நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது அவர் சத்தியமாக வருகிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே எது இருக்கணும் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆழமாக தெரிந்திருக்கணும். எதனால பிசாசு போராட்டம், எதனால ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியல, ஏன் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ முடியல, ஏன் 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 இந்த கேள்வி நிறைய வீட்டில் இருக்கு. ஒரு சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே முதல்ல அந்த 3 லைன்ல அழகா எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எப்ப வருகிறார் அப்படின்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். நம்ம இருதயத்துக்குள்ளே வசனம் இருக்குமானால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஏன் இச்சை வருது, ஏன் பொய் பேசுறாங்க, ஏன் நிறைய சொந்தமா பொய் எடுத்து 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 ரீல் பேசிட்டே இருக்கிறாங்க. நல்ல ரீல் பேசுவாங்க, நல்ல கதையா பேசுவாங்க, நல்ல பொய்யா பேசுவாங்க. நான் அப்படி செஞ்சிருந்தேன், நான் நாளைக்கு அப்படி செஞ்சிருக்கேன், நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொய் சொல்லுவாங்க. உடனே இவங்களும் நம்பிடுவாங்க. ஆமா எனக்கு செய்யறேன்ட்டாங்க. நாளைக்கு காலைல உயிர் இருந்ததானே உண்டு. நம்ம அப்படி யோசித்து வைப்போமே. எந்த மனுஷனும் மாயையே. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பது விட்டு விடுங்கள். நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். வேஷம் போடுற மனுஷனா இருக்கான். ஆனா தேவன் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. அவர் வேற, மனுஷன் வேற. மனுஷன் வேற, தேவன் வேற. மனுஷன் எப்படிதான் இருப்பான்? கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்மையா இருக்கிறாங்க, பரவாயில்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்தமா வாழ்றாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றாங்க, சத்தியத்தில் நடக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபையினால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனா கர்த்தரை அறியாத பிள்ளைகள், துன்மார்க்கமா வாழ்ற பிள்ளைகள், தீய பழக்கத்துல இருக்கிற பிள்ளைகள், தவறான தொடர்புல இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில அவங்க சத்தியத்துல நடக்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, யோவான் 8:44 அழகா எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த பிசாசை குறித்து எழுதப்படும் போது அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. ஒரு மனுஷன் சத்தியத்துல நிலைத்திருக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவனை எந்த ஒரு பிசாசும் தொடராது. முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த பிசாசு எதுல விழுந்து போனா அப்படின்னா உண்மை இல்லை. இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில என்ன இல்லை அப்படின்னா உண்மை இல்லை. அதை நம்ம எப்படி சொன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை. எனக்கும் இயேசுக்கும் நடுவுல ஒரு பாவம் இருக்கக்கூடாது. எனக்கும் இயேசுக்கும் நடுவுல எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. நான் எதுனாலுமே அவர்கிட்ட நேரடியா சொல்ற மாதிரி இருக்கணும். இப்ப எனக்கு நைட்டு இப்ப இந்த செய்தி கேட்குறீங்க, இன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. அதை எப்படி சொல்லணும்? அப்பா நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா, என் சிந்தனைகள் இது இருக்குப்பா, எனக்கு இதை சரி பண்ணிதாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் நம்ம பரலோகத்தோடு தொடர்புல இருக்கணும். நேருக்கு நேர் அவரோட பேசுற பிள்ளைகளா இருக்கணும். ஆனா நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு இச்சையான காரியமோ, ஒரு இருளான காரியமோ, ஒரு பொய்யான காரியமோ, சொந்தமா பொய் பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சத்தியத்திலே நிலைத்திருக்க முடியாது. சத்தியத்திலே நிலைத்திருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
அவங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் தடுமாற்றம் அப்படின்னா இதுதான் காரணம். எந்த நாட்டுக்குள்ளே இந்த இரவு நேரத்துல செய்தி கேட்டாலும் சரி, ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம நல்ல ஆழமா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஏன்பா அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். இச்சை அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் உள்ள வந்துட்டு அப்படின்னா, அங்க சத்தியத்துல அந்த மனுஷன் நிலை நிற்கவில்லை. சத்தியத்துல நிலை நிற்கவில்லை. இப்ப லேட்டஸ்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கையில இருக்க செல்போன், ஒரு வாலிப மகள், எனக்கு பயமா இருக்கு, என்னம்மா பயமா இருக்கு அப்படின்னு, நான் மயங்கி விழுந்துட்டோம்னே. ஏன் மயங்கி விழுந்த சொல்லு. 24 மணி நேரம் செல்போன் பார்த்தாலாம். பகல்ல அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்களாம், காலேஜ் படிக்கிற மகா. அப்போ காலையிலேருந்து ராத்திரி வரைய செல்ஃபோன் பார்த்துருக்கா. நைட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா எதுவுமே சொல்லலை. அவரை வீட்டில் படுத்து கிடந்து நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் பார்த்துருக்கா. அடுத்த நாள் காலையில் வரையும் செல்ஃபோன் பார்த்துருக்கா. நேரம் மயங்கி விழுந்துட்டா. உடனே அவங்க அம்மா எனக்கு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி என் மகா ரொம்ப பயப்படுறா பிரதர், கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. எதுக்குமா நீ பயப்படுற? ஏன்னா காலேஜ் படிக்கிற மகள், லீவில் வீட்டில் இருக்கிறான். அந்த மகள்கிட்ட பேசும்போது, அண்ணன் நான் லீவில் இருந்தேன், வீட்டில் தனியாக இருக்கேன், பயமாக இருந்துச்சு, அதனால செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம்னே. ராத்திரி எங்கள் அம்மா அப்பா எதுவும் சொல்லலை. நான் வழக்கமாக படிக்கிற பிள்ளைனால செல்ஃபோனில் எதுனாலும் காலேஜ் பற்றி பாடத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதுவும் சொல்லலை. எனக்கு தூக்கம் வரல, அதனால நான் செல்ஃபோன் அதிகமாக பார்த்துட்டு இருந்தேன். பகல்லையும் பார்த்தேன், ராத்திரியும் பார்த்தோம்னே. அடுத்த நாள் பார்த்தா நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்படி என்னம்மா பார்த்தேன் அப்படின்னா, ஏதோ இன்ஸ்டாகிராம் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் கேட்டேன், நீ ஒரு படிக்கிற பிள்ளை, உன் பாடத்தை படிச்சிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. நீ இப்போ வேறு லைனில் போயிட்டுருக்கு, உனக்கு இந்த ஆப் வேணுமா? வேண்டானே அப்படின்னா. உடனே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பை டெலீட் பண்ணேன். டெலீட் பண்ணிவிட்டு கர்த்தர் கிருபையினால ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு முழு விடுதலை. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் வாலிப பையங்க ஆன்லைனில் போய் கேம் விளாடுறாங்க. அந்த ஆப், அது என்ன ஆப்புன்னு தெரில, அந்த ஆப்பை ஏற்றி வச்சுடுறாங்க. அந்த ஆப்பில் போய் ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஆன்லைனில் போய் உட்காந்து விளையாடுறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாடுறது இல்லை, பல மணி நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறானோ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்க வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கணவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, நிறைய பல மணி நேரம் செல்ஃபோனில் வீடியோ பார்த்து அவருடைய மைண்டு ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுட்டு அது இப்போது மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காரு, மனநலம் பாதிக்கப்பட்டார் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்ஃபோனில் பல மணி நேரம் இருக்கும்போது குடும்பம் ஃபுல்லாக பிரச்சனையாக மாறிடுது. இந்த இரவு நேரத்தில் ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சத்தியத்திலே நிலைத்திருந்தால் அவங்களுக்கு ஒரு ஜெயம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சத்தியத்திலே நிலைத்திருந்தால், அண்ணே சத்தியத்திலே நிலைத்திருந்தால் என்னன்னே அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யூடியூப் மூலியமா கேட்டால், உங்கள் கையில் பைபிள் இருக்கா? உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா? பைபிளை நீங்கள் திறந்து வச்சு எவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்க? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் 2015 ரொம்ப கஷ்டப்படும் போது ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தான் எனக்கு நிம்மதினா என்ன, சமாதானம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, இயேசு எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையில் நான் எப்படி குறையா இருக்கிறேன், நான் எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போறேன், என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் பிரியமில்லாமல் எத்தனை பகுதிகள் இருக்கு.
எனக்கும் தேவனுக்கும் நடுவுல எத்தனை காரியங்கள் இருக்கு. இது எல்லாமே நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து என் கூட ஆவியானவர் பேசின காரியங்கள். அப்போ ஒரு குடும்பம் தேவனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, அவங்க வீட்ல, அவங்க இருக்கிற இடத்துல முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பிசாசு போராட்டம் இருக்கா? இச்சையான ஒரு பாவத்துக்குள்ள விழுந்து போய் கிடக்குறீங்களா? இல்ல வாழ்க்கை ஃபுல்லா பொய்யா இருக்கா? இல்ல டெய்லி பொய் பேசி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆனா என்னையால உண்மையா வாழ முடியலண்ணே. இந்த இச்சையிலிருந்து என்னால வெளியில வர முடியலண்ணே. நான் சத்தியத்துல நிலைத்திருக்க முடியலண்ணே. எனக்கு நிறைய மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இருக்கிறீங்களா? உங்க வீட்ல, இல்ல நீங்க இருக்கிற இடத்துல கையில பைபிள் இருக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் எந்த பிரச்சனை உங்களை தொடருது அதை கண்டுபிடிக்க முடியும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகும்போது அவனோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்துருது. நிறைய பிரச்சனைகள் வந்துருது. கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து கையில பைபிள் எடுங்க. இதை ஏன் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லி தரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருக்கு, அந்த தொடர்பு எப்படி இருக்கு, என் இதயத்துக்குள்ளே வேத வசனம் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய இதயத்துக்குள்ளே வேத வசனம் இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். உங்க கையில பரிசுத்த வேதாமம் இருக்கா? அதை நீங்க முடிந்தால் மெதுவா எடுத்து உட்கார்ந்து வாசிங்க. ஏன் மெதுவா எடுத்து உட்கார்ந்து வாசிங்க அப்படின்னா, எனக்கு ஒரு அம்மா ஜெப குறிப்புக்காக கூப்பிட்டாங்க. நான் அவங்களுக்கு பேசினேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் நான் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். உங்க செய்தியை கேட்டு நான் ஒரு தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன். இப்போ 2வது தடவை நான் வாசித்து முடிக்க போறேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்களாம். அப்போ நம்மளாம் எங்க பைபிள் வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்தாச்சு. கர்த்தருடைய கிருபையினால கையில பெரிய செல்போன் வந்துச்சு. ஆன்லைன் மூலியமா நம்ம செய்தியை டெய்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பிரதர் வாசிச்சிருக்காங்கல்ல, அப்ப நானும் உட்காந்து வாசிப்பேன்னு சொல்லி வீட்டில் அழகா உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50 வயசுல ஒரு 60 வயசுக்குள்ள அந்த அம்மாவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தா ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டாங்க. 2வது தடவை வாசிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ நான் அந்த தமிழ் நல்லா அழகா தெளிவாக வாசிக்கிறேன் பிரதர். எனக்கு அந்த 2ஆம் கிளாஸ் படித்ததெல்லாம் மாறிட்டு, ஏன்னா எனக்கு எனக்கு எழுத்து கூட்டி தான் நான் வாசித்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் நல்லா வாசிக்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு 2ஆம் கிளாஸ் படித்தேம்மா. என் வாழ்க்கையில் நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னை வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க. சின்ன வயசில் வீட்டில் கஷ்டம். அதனால் எனக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க எனக்கும் புரியாது. என்னைக்கு நான் கையில் பைபிள் எடுத்து கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேனோ, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில என் இதயத்துக்குள்ள அந்த வசனம் உள்ள வரும்போது என்னோட வாழ்க்கை ஃபுல்லா மாறிச்சு. என்னோட வாழ்க்கை ஃபுல்லா ஒரு வெறுமையா இருந்துச்சு. வெறுமை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா வெறுமை அப்படிம்பாங்க. அதை நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிவி இல்லை, இல்லை ஒரு செல்ஃபோன் இல்லை, இல்லைன்னா ஒரு வண்டி இல்லை, இல்லை ஒரு கார் இல்லை, இல்லைன்னா வீட்டில் வந்து பெண்களுக்கு இல்லை வீட்டில் தாய்மாருக்கு வீட்டில் அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எல்லாம் இல்லை அப்படின்னாலே எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, வெறுமையாக இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த வெறுமை அப்படின்னு வந்துட்டுனாலே எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு 1000 வசனம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருதயம் வெறுமையா இருக்காது. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெறுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்களோ அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்களால கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலை வந்துருது. ஏன்னா இருதயத்துக்குள்ள சத்தியம் இல்லை. இருதயத்துக்குள்ள சத்தியம் இருக்குமானால் அவங்க வெறுமையா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் ஒரு குடும்பத்துல ஏன் வெறுமையா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இருதயத்துக்குள்ள சத்தியம் இல்லை. சத்திய வசனம் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நிறைவான ஆவியான இருந்தால், வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே நமக்குள்ளே நமக்குள்ளே. அப்ப நமக்குள்ள எப்போ வந்தார் அப்படின்னா வசனம். அந்த வசனம் உள்ள வரும்போது நமக்குள்ளே வாசம் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய். அப்ப நம்ம இதயத்துக்குள்ளே கிருபையும் சத்தியமும் இருக்கா? பிசாசு எப்படிப்பட்டவன் சொல்லி பார்க்கும்போது
உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனுக்குள்ள இச்சை மட்டும்தான் இருக்கும். பிதாவினுடைய இச்சை அப்படின்னு சொல்லி போட்டு, பிசாசு அப்படின்னாலே இச்சையை கொண்டு வருவான். முதல் பாயிண்ட். 2வது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம், எவன் சொத்தை திருடலாம். இதுதான் பிசாசுடைய ஹையஸ்டான டார்கெட். 3வது, பிசாசு சத்தியத்துல நிலை நிற்கவே மாட்டான். ஏன்னா அவன் பிசாசு. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்துல நிலை நிற்கவில்லை. ஏன் ஒரு மனுஷனால சத்தியத்துல நிலை நிற்க முடியல அப்படின்னா, அவனுக்குள்ள முதல்ல இயேசு இருக்கிறாரா, வசனம் இருக்கா, வார்த்தை இருக்கா, அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அடுத்தாப்புல 4வது பாயிண்ட், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால். பிசாசு யாருன்னா பொய்க்கு பிதாவா. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் யாரெல்லாம் பேசுறாங்களோ அங்க அந்த பிசாசு உள்ள என்டர் ஆயிரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க சொல்றது. உண்மையை பேசுனா அங்க பிசாசு உள்ள என்டர் ஆக மாட்டான். நிறைய வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரிவினை வருது, ஏன் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, நிறைய பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொந்தமா பொய் பேசி வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக பாவம் தொடரக்கூடாது, பழைய சுபாவம் தொடரக்கூடாது, பழைய நினைவு தொடரக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனுஷனை அழிக்கி. அதுக்கு மாறாக சத்தியத்துல நிலைத்திருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல தன் சொந்தத்தில் எடுத்து பொய் பேசுற ஜனங்கள் நிறையவே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலமா தான் இருக்கு. ஏன்னா உண்மையே இல்லை, நிறைய வாழ்க்கையில உண்மை இல்லை. உண்மை இல்லாத எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல இச்சை, 2வது பொய், 3வது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார். இந்த 3 பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில இருக்கா? இச்சை, பொய், சொந்தத்துல எடுத்து கதையா ரீல்டா பேசிட்டு இருப்போம். பார்த்துருக்கவே மாட்டாங்க, பார்த்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நடந்திருக்காது, நடந்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அதாவது அதை உருவாக்கி பேசிட்டு இருப்போம். பொய்யை உருவாக்கி கதையா பேசிட்டு இருப்போம். இப்படி நிறைய ஜனங்கள் தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இதையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவார். நம்ம சத்தியத்தில் நடக்க முடியும், உண்மையா வாழ முடியும். இச்சையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். பொய் பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்காது. பொய் பேசுனா பைபிளில் என்ன தண்டனை போட்டிருக்கு அப்படின்னா, 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல், அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள். அதனால அந்த பொய் பிசாசுக்குள்ள ஒரு காரியம். இச்சை பிசாசு. இதுலேருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்தாச்சுனாலே ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இரவு நேரத்தை காண கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இணைந்துகிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இரவு நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை நேசித்து வேதத்தின்படி எங்களோட வாழ்க்கை இருக்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, கிருபை தாங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். வாழ்க்கையுள்ள குறைகளை மன்னிச்சிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்திலே இதயத்துக்குள்ளே கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, மன நிம்மதி இல்லாமல் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, சமாதானத்தால் நிரப்புங்க.
கர்த்தர் மனம் இறங்குங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளை மாறட்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே அப்பா கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்களோ பரலோகத்தில் தேவன் மனமிறங்குங்க. மாசமாக இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். டெலிவரி போகிறாங்க, அந்த குடும்பங்கள் நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறாங்க, ஐசியூவில் சின்ன பிள்ளைகள், அப்பா இன்பேட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தோடு மீட்டெடுங்க. சில குடும்பம் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இந்த நாளின் செய்தி கேட்டு மனம் திரும்ப யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ அந்த வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களை கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க. எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வராதபடி கர்த்தர் வேலையடைங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை கொடுக்கட்டும். ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் தகாத உறவுகள், கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள், பிரிவினை, மதுபான அடிமை, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், விபச்சாரத்திலே, எந்த குடும்பத்திலே மாந்திரிகம், பிள்ளி சூனியம், ஏவல், எந்த குடும்பத்திலே வலு சர்ப்பத்திலே, இச்சையிலே, எந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைவிலக்கங்களோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய எல்லா பொல்லாத தந்திரமான ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், சர்ப்பத்தினுடைய கிரியைகள், இச்சையினுடைய கிரியைகள், எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு அறிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு அறிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு அறிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டு அறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் விடுதலை செய்யுங்க. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்காத கிருபை செய்யுங்க. மனம் திரும்பி வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. பரிசுத்தமாக வாழ கிருபை செய்யுங்க. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது கிருபை செய்யுங்க. வேதத்தை நேசிக்க, வசனத்தின்படி வாழ்க்கை இருக்க கிருபை செய்யுங்க. நைட் ஷிஃப்டில், நைட் நேரத்தில், டிரைவிங் லைனில், வெளியில், வேறு இடத்துல, மற்ற நாட்டில், எந்த இடத்துல அப்போ நைட் ஷிஃப்டில் இருக்கிறாங்களோ எல்லா ஜனங்களையும் உங்களுடைய பாதைகளில் கொண்டு வருகிறோம்ப்பா. பலவிதமான ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமாக நைட் நேரத்தில் வெளியில் இருக்காங்க. அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உள்ள கிரியைகள் உங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. வாகனத்தில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட்டோ இல்லை தேவையில்லாத எந்த ஒரு கிரியையும் உங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. உங்கள் ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. நைட்டு ஜெபிக்கிறாங்க, ஜெப அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. நைட் நேரத்தில் செல்ஃபோன் அடிமையில சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்போ, தவறான தொடர்போ, எந்த ஒரு பாவத்திலையும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிங்க. தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டுங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வெளிநாட்டில் இருக்கிறாங்கப்பா, கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்குது, வியாபாரம் இன்னுமா எத்தனையோ கருத்தை ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. ஒவ்வொரு தேச ஜனங்களையுமே உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே, வேற வேற சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமா அடைந்திருக்காங்க. கையில் பைபிள் இல்லாமல் இருக்குப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பைபிளை தாங்கப்பா. எல்லா நாட்டில் ஜனங்களை கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும்ப்பா. புதுசாக பைபிள் தாங்கப்பா. வேதத்தை வாசிக்க நேசிக்க கிருபை தாங்கப்பா. சில குடும்பங்கள் கடனில் கஷ்டப்படுதுப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்க. ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. இஎம்ஐ, குழுக்களை பணம், பேங்க் லோன், ஃபைனான்ஸு, பல லட்சங்கள் கடன், சொந்தக்காரன் வாங்கியிருக்காங்க, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. சமாதானத்தை கட்டெடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்துக்காங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வியாதியோடு படுத்த படுக்கையில், பலவிதமான பிரச்சனையில் எந்த குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரம் தொட்டு சுகமாக்கி தரட்டும். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க. உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரம் அப்போ உங்கள் பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க, கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க.
கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் அப்போ ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிற பூர்ண சுகம் தாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல நிற்காங்கப்பா. கர்த்தர் ஜீவனை கட்டளை கிருபைக்காக நன்றி. தீர்காயுசை தருகிற கிருபைக்காக நன்றி. இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. கண்ணீரை தொடங்கிற கிருபைக்காக நன்றி. இந்த இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் தங்கியிருந்து ஆபரேஷன் தியேட்டர்ல பூர்ண சுகம் தந்து வெளியில மீட்டெடுக்க கிருபைக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்தினோம். என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிக அளவிலே துதிக்கிற துதியோடு எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கணும்னு விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.